நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நான் இனி நீ, நீ நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா, நமது அடுப்படி கொட்டாயை மாத்த போறோம். என்னன்னா, பல நாளா இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கு பெயிண்ட்டுங்கிறதே அடிக்க முடியல. சரி, இன்னைக்கு அடிச்சு விட்டுரும் அப்படின்ட்டு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அடுப்புல ஸ்டார்டிங்ல கட்டினப்ப நான் கோலம் போட்டதுதான் பெயிண்டால. இப்ப அந்த கோலம் இருக்கிற தடையுமே இல்ல சுத்தமா. கருப்பாயிடுச்சா, அதையும் தேய்ச்சி நல்லா எடுத்துட்டு இந்த இருக்கிற இடத்த எப்படி மாத்த போறோம் அப்படிங்கறதுதான். எப்படி வர என்னென்னமோ யோசிச்சிருக்கானா, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்ட்டு ஃபைனலா எப்படி வருதுன்னு பார்ப்போம். போன தடவை இந்த சிமெண்ட் அடுப்புலயே அப்படியே இந்த வெள்ளை கலர்ல நார்மலா கோலம் மாதிரி விட்டுட்டேன். இந்த தடவை அடுப்பு கலரே நம்ம மாத்திட்டு அதுல ஒயிட் கலர்ல கோலம் விட்டா எப்படி இருக்கும்? நல்லாதானே இருக்கும். அழியா கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அழியா கோலம் எங்க போடக்கூடாதுன்னா, நம்ம வீட்டு மெயின் வாசல் அதுல போடக்கூடாது. அதே போல வீட்டுக்குள்ள போடக்கூடாது, பெயிண்ட வச்சு போடக்கூடாது. இது நம்ம கொல்லை பக்கம் ஒதுக்குப்புறமா தானே இருக்கு. அதனால அழியா கோலம் இதுல போடலாம். வீட்டு வாசல்ல தான் போடக்கூடாது, வீட்டுக்குள்ள போடக்கூடாது. ஆனா தேய்ச்சோன்னு கோலம் நல்லா தெரியுதுங்க. பழசு ஆனா வழவழன்னு இருக்கா மாதிரி இருக்குங்க. அது சும்மா எல்லாமே பழசுதான். இதுதான், இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் ஒயிட் வாஷ் பண்ணாங்கல்ல, அப்ப வச்சிருந்தது. இப்ப என்னென்ன நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா, எதுவுமே இப்ப வாங்கினதுன்னு பார்த்தா இந்த ரெண்டு மட்டும்தான். இந்த ரெண்டு இப்ப வாங்கிட்டு வந்து, இது கூட கிடையாது, இது மட்டும்தான் இப்ப வாங்கிட்டு வந்தது. இல்ல என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, இங்க பாருங்க. இது அன்னைக்கு பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்னா அது இருக்கு. அதுக்கப்புறம் இது முன்னாடி வாங்கினது. இது ஆன்லைன்ல தான் நான் வாங்கினேன். ஆனா இது வரைக்குமே யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியேதான் வச்சிருக்கேன். அதோட பாருங்க, இதெல்லாம் என்ன கலரு? இது என்னென்ன கலர்னே தெரியல. இது ஓபன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அது தின்னர் ஒண்ணு இருக்கு. அப்புறம் கோல்டு கலர் இருக்கு. ஆனா இந்த கோல்டு கலர் செமையா இருக்கு. ஏதாவது நல்லா இருக்கு, வெயிட்டா தானே இருக்கு. சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, செம்ம கலரு. நல்லா இருக்கு, தங்கம் மாதிரியே. இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு பெயிண்ட் எல்லாம் பார்த்துட்டா ரொம்ப ஆர்வம் தாங்க முடியாது எனக்கு. பட்டசெலை வச்சு இந்த துருப்பிடிச்ச இடத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா தேய்ச்சி எடுக்க போறோம். அப்பதான் நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். நம்ம புதுசா அப்படியே வச்சிருவோம், பழசை போட்டு ஃபர்ஸ்ட் தேய்ச்சிப்போம். எனக்கே அப்படிதான் இருக்கு. எனக்கே அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க கைய. அது இந்த பட்டசெல் வச்சு தேய்ச்சிட்டு துணியை வச்சு தொடச்சாச்சு. இல்லைன்னா அது பெயிண்ட் ஒட்டாதான். அவ்வளவுதான். பெயிண்ட் பண்ணுவோமா, ரொம்ப ஆர்வமா கையெல்லாம் பரபரப்பா இருந்தது. இப்ப இது ஓபன் பண்ணும் ஃபர்ஸ்ட். இல்ல என்னென்ன கலர் இருக்குன்னு. அதான் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல போல. காய வச்சனே அதுவா? இது இதெல்லாம் ப்ளூ கலர் கலந்துருக்காங்க. ஒண்ணுமே இல்ல இதுல. இல்ல ஆர்வ கோளாறுல இல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே அவசகுணமாலாம் பேசக்கூடாது. இது ஒயிட்ல அது ஒரு அப்படியே கிரீமியான கலர், ரொம்ப ஒயிட்லாம் கிடையாது. இது அப்படியே இருக்கட்டும். இது என்ன கலர்னு பார்ப்போம். நம்ம இதுல இப்ப இந்த கலரே அடிச்சிடும். வேற ஏதாவது கலர் அடிச்சா நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. ப்ரௌன் கலரே ஃபர்ஸ்ட் அடிப்போம். பாடி நல்ல புதுசாவே இருக்குங்க பாருங்க. ஆனா இது பழசுதான், நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். உடுக்கு வாங்கியிருக்கு பாருங்க டப்பாலாம். இது ஆனா பெயிண்ட் மாதிரி இல்ல, தண்ணியா இருக்கு. அதான், இது அப்படியே இருக்கட்டும். இதுல இப்ப என்ன பிளான்னா, இந்த பொடி கலர்ல ப்ரௌன் கலர் நல்லா அடிச்சு விட்டுட்டு நம்ம மணி பிளான்ட் மாதிரி இதுல கிரீன் கலர்ல வரையலான்னு இருக்கேன். அதுக்கு அந்த பெயிண்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். கிரீன் தான் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குப்பா. இது நம்ம கொடிக்கு வச்சுக்கலாம். நல்ல கரும்பச்சையில இருக்கு. ஊத்திடும்.
அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது பேர் தான் தின்னரு. இது வந்து திக்கா இருக்கிற பெயிண்ட வந்து கொஞ்சம் லிக்யூடா மாத்தி தருமா. அதனால கொஞ்சமா ஊத்திப்போம். போதும், தண்ணியா தான் இருக்கு. இல்லைன்னா தொடர்ந்து ஊத்தும் நான் மேல பெயிண்ட் அடிச்சேன்னா. அதுக்கு ஒரு இதுக்கு முடிச்சாச்சு. இப்ப இன்னொரு தூண் அங்க பாருங்க, என் சின்ன நாத்தனார் வந்திருக்காங்க. நான் உட்காந்துருக்கேங்க. சமைச்சாச்சா பாப்பா? ஏம்மா அப்படி உட்காந்துக்கிறேன். என்ன சாப்பாடு? சாம்பார். பெயிண்டர் வந்து 2 புள்ளி பெயிண்டர் கொஞ்சம் இடுப்பு வலி எல்லாம் இருக்கும். 3 தூணுக்கு முடிச்சு இது 4வது தூணு. அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் உட்காந்துக்கிட்டு அடிப்பாரு. பாப்பா இதுல நீ ஒரு ஐடியா சொல்லு. இதுல என்ன கலர்? பிரவுன் கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேல கோலம் விட்டா நல்லா இருக்குமா? ஃபுல்லா அடிச்சா ஒரு மாதிரியா இருக்கும். எப்படி இருக்கும்? தேய்ச்சிட்டு இதே மாதிரி வேற டிசைன் பூவா போட்டு இந்த மேல கோலம் போடு சரியா வராது. அது காய வச்சுட்டு தானே நம்ம அடிக்க போறோம். ஆஹா, காத்தடிக்கிறது தான் இதுல ஒரு இது. வேர்த்துதான் தூக்கி அதானே போட்டு போயிடுவான். இந்த குச்சியில அடிச்சு விட்டுமா? நல்லா இருக்காதா? சரி, அவ்வளவுதான், போதும். இப்ப வந்து இதுல வந்து அடுப்புல வந்து என்ன பிளான் அப்படின்னா, இந்த பிரவுன் கலரே வந்து அடுப்புக்கு மட்டும் அழகா இந்த அடுப்பு இருக்கிற ஷேப்க்கு அடிச்சு விட்டுரும். அடிச்சு விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எப்படி மூளை வேலை செய்தோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிப்போம். நம்மள்ட்ட வந்து இப்ப எல்லோ கலர் இல்ல, அதனால வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லோ கலர் இருக்கா? சரி, அப்ப எல்லோ கலர் பாத்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். இல்ல எல்லோ இதுல பிரவுன் தான் அடிக்க போறோம். இல்ல அந்த இந்த கலரு பாசி கலர் இருக்கான்னு பாக்குறீங்க. பாசி கலரும் வேணாம், இதுல வந்து நம்ம பிரவுன் கலர் அடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லோ வந்து இந்த இது இருக்குல்ல, சாணம் போட்டு முழுவுனா மாதிரி ஒயிட்டும் எல்லோவும் கலந்து இந்த தரைக்கு அடிச்சு விட்டுரும். அது வந்து லைட்டா ஒரு சூப்பரா இருக்கும் அந்த கலர். சரி, ஓகேவா? இதுல வந்து நாங்க இப்ப பிரவுன் கலர் அடிச்சுட்டு நம்ம பினிஷிங்ல எப்படி இருக்குன்னு பாப்போம். இருங்க. இல்ல, கைய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா இல்லாம மனசு மாதிரி அடிச்சிருக்க வேணாமோன்னு தோணுச்சுன்னா என்ன பண்றது? நல்லாதாங்க இருக்கும். நல்லாதான் இருக்கும். நல்லாதானங்க இருக்கு. நல்லாதானே இருக்கு. அது கோலம் விட்டா நல்லா ஆயிடுங்க. 4 வீடு குடிச்சு கொடுக்குறேன். கொழுப்பு பாத்தீங்களா? பெயிண்ட் அடிக்க 4 வீடு புடிச்சு கொடுக்குதா? பொங்கல் அப்ப நல்லா டிமாண்டா இருக்கும் பாப்பா, அப்ப புடிச்சு கொடு. அவ்வளவுதான்ப்பா, எல்லாத்தையும் இதெல்லாம் அடிச்சாச்சு. இப்ப காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அடிச்சோம் இல்லையா அந்த தூணு, அதுவும் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பு காயிற வரைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டோம் நம்ம. மணி பிளான்ட் மாதிரி தெரியுதா? இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்டா முடிச்சுட்டு இதை பார்த்துட்டு ஃபைனலா எப்படி இருக்கு என்னன்னு கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு வேணும். இல்லையானா வந்து நல்லா இருந்த இடத்த நாஸ்தி பண்ணிட்டோனோ என்னமோன்னு எனக்கு அடுப்பு பார்க்க அதுதான் இருக்கு. நல்லா இந்த காக்கி கலர் போல இருக்கு அடுப்பு. அதுல கோலம்லாம் விட்டாதான் தெரியும். வரையும் போது அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அப்படிதான் தெரியும். லாஸ்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன டிசைன்னு எனக்கே தெரியும். வேகமாவே பேச உண்மையா குசு குசு குசுங்கிற. அதுதான் உண்மை. அது பிரஷ் வேற, பூத்துதான் இருக்கும், மொட்டுலாம் இல்ல, பூத்துதான் இருக்கும். அது பூன்னு நாங்க ஒத்துக்கணுமாடா? பூன்னு நாங்க ஒத்துக்கணும் தான். மணி பிளான்ட்ல இல்ல இது மல்லிகைப்பூ கொடிதான். மணி பிளான்ட் இல்ல, மல்லிகைப்பூ இல்ல, இப்ப மாத்தியாச்சு. இது மல்லிகைப்பூ கொடி. நாங்க ஏதாவது நான்வெஜ் எல்லாம் செய்யும் போது நறுமணமா இருக்கும், மனம் வீசும். ஏதாவது பாதியிலே இப்ப மேக்கப் எல்லாம் போட்டா பாதியிலே அந்த மூஞ்ச பார்க்க சடிக்குமா? அது மாதிரிதான். நாங்க சொல்றோம் என்னன்னு பொம்பளையா நீங்களா?
வாட்டமே வரல. வருது கதைக்க. ஆமா ஆமா அங்க வருது நீ ஆ? யாரு கரெக்டா சொல்லுது நான் இதுதான் கோவம் வருமா குட்டிமா நீ நான் பெத்தனா ஒன்னா உங்க அத்தை பெத்தாங்களா ஒன்னா? இங்க அடி வேறு வரைக்கும் எங்க வீட்டு மல்லிகை கொடி பூ பூக்கும். உங்க வீட்டு வான்கோழி நோட்டாம பாத்துங்க. அதனாலதான் நாங்க பெயிண்ட்ல வரையறோம். உங்க வீட்டு வான்கோழி நோண்டி மல்லிகை பூ செடி என்னமோ தேன் வலி எங்க வழியுது அங்க வலிய உடஞ்சு ஐயோ என்ன வண்டு உட்காந்துட்டு போயிட்டு பாருங்க. இல்ல அது இது கொஞ்சம் பெரிய பூ. பெரிய வண்டு உட்காந்துட்டு அது கொஞ்சம் பெரிய பூ. எவ்வளவு ஒரு கொழுப்பு தெரியுமா? கலாய்க்கிறேன்னு பார்த்தேன். கோல்டு கலர் எதுங்க? கண்ணுக்கு எதுக்கே இருக்கு பாரு. இது வந்து இது என்ன மல்லினா இந்த செண்டு மல்லியில குண்டு மல்லியில இது நம்ம மேக்கப் பண்ணும்போது இந்த ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் வச்சிருப்பாங்கல்ல ஊன்னு சொல்ல அந்த மாதிரி இது. அவங்க எது சொன்னாலும் நம்ம மனசை ஏத்துக்கணும். அந்த மாதிரி விட்டு ஆட்டுது பாரு. அது பாவம் வெயில்ல நின்று செய்யறாங்களே ஏத்துக்கணும். ஆர்டிஸ்டே தோத்துறா அவருக்கு. நம்ம கற்பனை தான் டிராயிங்லாம். அவ்வளவுதான்ப்பா. இந்த 2 தூணும் வந்து இதுதான் டிசைன். இதுக்கு மேல விட்டா நான் இன்னும் ராத்திரி வரைக்கும் விட்டுட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். அதனால இப்போதைக்கு இந்த பூவோட முடிச்சுக்கிட்டோம். இப்பதான் வந்து அடுப்புக்கு வந்திருக்கோம். அடுப்பு வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இதுல வந்து ஸ்டார்டிங்ல வந்து இப்படி வளையமா போட்டு மாங்கொத்து மாதிரி போட்டிருப்பேன். இப்ப வந்து சிக்கு மாதிரி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்பதான் ஈஸியாவும் விட முடியும் அப்படின்ட்டு சிக்கு தான் விட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர்ல புள்ளி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல நம்ம பூ வரைஞ்சுக்கலாம். என்ன சிக்கு அப்படின்னா இதுல வந்து அது அப்படி குட்டியாதான் இருக்கும். நம்ம விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். புள்ளியே இல்ல பாப்பா, அது புள்ளியே பெருசு பெருசா வச்சா கோலம் விட இதா இருக்கும். நீட்டா வந்து புள்ளி வச்சுப்போ. கையில கவுனி இருந்த கை நடுக்கும். நான் ஒண்ணும் சொல்லுது காலா வருது கட்டு. கை நடுக்குது. சிரிக்காத ஏங்க, அது உள்ள தரத்தி விட்டுருங்க. குட்டியா விடுறதுனால சிரிக்க கூடாது. இது எதுக்கு வேற அங்க பாருங்களா, அங்க வாங்க அப்படியே திரும்ப அப்படியே எதுக்கு உட்காந்துட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கு. நடுக்குது கம்முனு. இது என்ன இப்படி எடுக்குது கையி? இது ரஃபி ஷால் தான், புள்ளி எடுங்க. எப்ப பாத்தீங்களா கோலத்துக்காக ஷால் கொடுத்த சுகுணா. இது வர அதுல இருப்பிடாத. அது வந்து நீ ஒயிட் கலர் தானே கொடுத்த? இல்ல நீ இது ரஃபி சும்மா மாத்துக்கொள்ள ஷால். அந்த ஒரு துணி கொடுத்தேன் எங்க? அது எங்கன்னு தெரியல. அழைச்சிட்டேன். ரியல் ஆர்டிஸ்ட்னா துணி எல்லாம் கையில வச்சுக்கணும். ஐயா அதனாலதான் காதுல சொல்லி இருப்பான். அது அப்படிதானே வரும். இது இப்படிதான் வரும். எதுக்கு வராம பாக்குறவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். நல்லாதாங்க இருக்கு. இதுக்கு என்ன வரைச்ச சூப்பரா இருக்கு. சரிங்க. அதே மாதிரி இங்க முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் காஞ்சோன்னு இன்னும் கொஞ்சம் டிசைன் போடுவோம். இப்ப வந்து இதுல வந்து சிக்கு தான் விட போறோம். முன்னாடி வந்து இதோ தெரியுது பாருங்க அச்சு, இந்த அளவுக்கு தான் சிக்கு போட்டிருந்தோம். இப்ப நல்லா ஃபுல்லா இது ஃபுல்லா அடைச்சா மாதிரி ஒரு சிக்கு போட்டு விடுவோம். அதான் ஃபர்ஸ்ட் பார்டரை கட்டிடும். பார்டருக்கு ஒயிட் போட்டாதான் நல்லா இருக்கும். தனியா பேசினா போர் அடிக்கும் தான் நான் வந்திருக்கேன். ஆமாங்க. அந்த இது எங்க ஒயிட் கலர் இருக்கு. கொஞ்சம் காலிங்கன்னு நீட்டி விட்டாதான் நம்மளால உட்கார முடியும். சுத்தமா குத்துக்க வச்சு உட்கார முடியல. அங்க இருக்கான்னு பாரு. இந்த இடம் பெண்டாயிட்டு. அதான் இங்க வாட்டம் இப்படிதானே வருது. ஐயோமா, அதான் புள்ளி இதுதானே புள்ளி காட்டு. அதுவாவே வந்துருச்சு. என்ன டிசைன் தெரியலப்பா. ஏதோ ஏன் சின்னதாயிட்டா? இதுல வந்து இல்ல இது வந்து வயலட் தான் இருக்கு. நம்மள்ட்ட ரோஸ் கிடையாது. இதுல இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த கோலம் விட்டாச்சா இதுக்கு இந்த
இல்ல இதுல நம்ம இது கொடுத்தா கரெக்டா இருக்கும். இந்த கலருக்கு இந்த கலர் எடுக்குமான்னு தெரியல, ரெண்டும் ஒரே சேமா தெரியும். நல்லாதாங்க இருக்கு. தெரியவே இல்லை இருக்கே கேமராவில். பாருங்க இவ்வளவு கிட்ட வந்தாதான் தெரியுது. நம்ம இதுல வந்து நம்ம வந்து இது வந்து தாமரைப்பூ கிடையாது, லில்லி அல்லிப்பூ வரைகிறோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலுமே ஃபர்ஸ்ட் பாக்குறது இந்த அடுப்பை தான். அம்மா உங்க அடுப்பை காட்டுக்குமா, உங்க அடுப்பை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால நம்மளுக்கு சமைச்சு போடுற தெய்வம் இந்த அடுப்பு, அதை அழகுபடுத்துறோம். இது அல்லிப்பூ மாதிரியா இருக்கு. இது ரோஜா பூ பாதி, கத்திரி பூவா, கத்திரிக்காய் வரைஞ்சிட்டாங்க வயலட் கலர்ல. இல்ல எனக்கு என்னமோ ரோஜா பூ பாதி அல்லிப்பூ பாதிங்கிற மாதிரி தெரியுது. அது காயிட்டும் கலந்துரும். அடுப்பு இன்னைக்குதான் ஒழுங்கா பெயிண்ட் அடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? 4, 5, 6, 7. இல்ல இன்னைக்கு வந்து சமையல் வேலை எல்லாம் இல்ல, அதனால வந்து இதுல இறங்கியாச்சு. ஏதாவது ஒண்ணு உருப்படியா செஞ்சு வைப்போமே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கோலம் எப்படி இருக்கு? இதுலயும் ஒரு சிக்கு தான் போட போறேன். ஏன்னா பூக்கோலம் வந்து நம்ம இல்ல இங்க அது இப்படி பார்த்தாதாங்க ட்ரெடிஷ்னலா இருக்கும். பூ போட்டா அது பெயிண்டிங்லாம் அதுக்கு அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். அதனால சிக்குன்னா நம்ம லைட்டா போட்டு விட்டுறலாம். பேயா? கம்முனு இருங்க. டிசைன் உங்களுக்கு என்ன தெரியும்? அடடா, ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும் அதுல. ஆமா, நீ கத்திரிக்காவும் பஞ்சு நப்பா இருக்கீங்க. அது வந்து ஒரு மொட்டு. அவ்வளவுதான், பினிஷிங்க்கு வந்தாச்சு. மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். அதோட வந்து இன்னும் என்ன வேலை இருக்குன்னா, அந்த இடத்துல வந்து மஞ்சள் கலர் தான் அடிக்கலான்னு பார்த்தோம். பச்சை கலர் தீர்ந்துட்டதுனால ஏன் வேஸ்டா விடுவானே, பச்சை கலர் வந்து மீந்துருச்சு, அதனால ஏன் வேஸ்டா விடுவானே அப்படின்ட்டு அதை மட்டும் அங்க அடிச்சிட்டோம். அதுக்கு கோலம் டெய்லியும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்க விட்டோம். இப்ப கொஞ்சம் பெயிண்டால போடுவேன், அது தேய பாத்துக்கலாம். கோலம் நார்மலான கோலம் மாவுல விட்டுக்கலாம். இங்க வந்து இந்த இதுல வந்து 3 புள்ளி வச்சுட்டா நம்மளோட கோலம் பினிஷ் ஆகுது. அது கொஞ்சம் காயணும். முடிஞ்சிருச்சு. அதான் லாஸ்ட் பூ. நல்லா இருக்காங்க. வீடியோல பாக்க எப்படி இருக்கு? இதுல மட்டும் இந்த பூ வரைஞ்சிருக்கேன்னா, இதுல மட்டும் மஞ்சளும் குங்குமமும் நடுவுல கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஒயிட் பூல அதான் இப்ப காஞ்சோடதான் கொடுக்கணும். அவ்வளவுதான்ப்பா. 3 மணி நேரம் இருக்கும். நம்ம இது கோல மாவுல கோலம் விட்டோம்னா அது எனக்கு ஈஸியா முடிஞ்சிருக்கும். இது பெயிண்ட்ங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பொறுமையா, நானே வந்து சுனாமில அடிப்பட்ட மாதிரி தான் நிக்கிறேன். ஃபுல்லா இங்க பாருங்க, பேண்ட் போயிடுச்சு. என் கைக்கே 1 லிட்டர் தின்னர் வேணும் போல இருக்கு கையை கழுவுறதுக்கு. இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா.